தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 46 அதிகாரம் 13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை, என் விடுதலை காலந்தாழ்த்தாது என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு நல் ஆலோசனையும் ஒரு ஆறுதலுமான விஷயம் என்னவென்றால், அவர் தமது நீதியை சமீபிக்க பண்ண போகிறாராம், அது தூரமாயிருப்பதில்லை. அவர் நமக்கு அளிக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம் தேவைகள் நிறைய அவரிடம் கூறியிருப்போம், கூறாமலும் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மீது இறங்கி அவருடைய நீதியை நமக்கு வரவழைத்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தது மட்டுமல்லாமல் நம்மை இரட்சிப்புக்கு வழிநடத்தி அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் அருகில் வைத்து அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை பயன்படுத்த போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? நம் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் நாம் எவ்வளவு தவறு செய்து அவரிடம் வந்து, அப்பா அந்த ஒரு விசை என்னை மன்னியுங்கள் என்று கூறின உடனே அவர் மன்னித்து நம்மை சேர்த்து கொள்வார். இந்த 12ஆம் வசனத்தில் அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று வருத்தத்துடன் கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் அவருக்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் செய்து முரட்டாட்டம் பண்ணியுள்ளோம், அவரை விட்டு தூர சென்றுள்ளோம். ஆனாலும் நாம் இப்பொழுது மனம் மாறி அவரிடம் வந்து, என்னை மன்னியுங்கப்பா, என்னை ஆசீர்வதியுங்க, என்னை என் தேவையை சந்தியுங்க என்று நாம் அவரிடம் நீண்ட காலமாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம் சாபங்கள் நீங்கி அவரிடமே நாம் அவர் பாதத்திலேயே அமர்ந்து அவரிடம் கண்ணீர் வடித்து, நாம் எப்படி அன்று மரியாள் தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவினாலோ அதேபோல் என் சகோதரனே சகோதரியே, யாரோ ஒருத்தர் தினமும் அவர் பாதத்தை கண்ணீரால் கழுவிக்கொண்டே இருக்கின்றீர்கள். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார், அவருடைய நீதி உங்களிடம் வந்து விட்டது. இன்றே உங்களுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக தந்து உங்களையும் உங்கள் சந்ததியும் மகிழ்விக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்கள் இதயங்களை முரட்டாட்டங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய கண்ணீருக்கு நீர் பதில் தந்து அன்று மரியாளை மன்னித்தது போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் வடித்த கண்ணீரை கண்டு அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து சாபங்கள் எல்லாம் நீக்கி நீதியை சமீபிக்க போகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, இப்பொழுதே ரட்சிப்பு வந்துவிட்டது, இப்பொழுதே உன் தேவை நிறைவேறிவிட்டது, உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதித்து விட்டேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டு இன்னும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று யார் யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களை ரட்சியுங்க, எங்களை ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.